மத்தவங்க எத்தனை வச்சு திரியுறாங்க நீ எத்தனை வச்சிருன்னு உன் கணக்கே இல்லைன்னு சொன்னாங்க சிதியா போனால் போகட்டும் டிரைவரா சீராக வந்திருந்து தெய்வ சபை ஆனாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அருந்தரும் தாய்மார்களும் இன்னும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் சிங்கார சபையில் அங்கிருக்க நம்மெல்லாம் இப்பதான் 3வது படிக்குது பாவம் இன்னும் நீ கலைமகள் நாடக சபா எங்க கலைக்குழுவின் சார்பாக முத்தான முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து அப்படியா இருந்தாலும் இன்று தினமாக அரங்கேற்றம் என்ன காரணம் என்ன நாடகம் சொல்றா தெரியும் பாதாள அரக்கன் சண்டை ஆமா இல்லையெனில் போகவதி திருமணம் அப்படிங்கிற நாடகத்தை வச்சாச்சு ஆமா இந்த நாடகத்தில் நான் யார் என் பெயர் என்ன என்னை பார்த்தாலே உனக்கு தெரியுமே பார்த்தா தெரியுது எப்படி செங்கமாமொழி போல் சந்தையில சந்த பச்சைக்கார மாதிரி வர தெரிவிக்கிறேன் சத்திய லோகவதி விளக்கமா சொல்லுங்க விளக்கமா சொல்றதா ஆமா சிதியா சத்திய லோகவாசன் சதிர்முக ஈன்ற செல்வன் என்னுடைய பெயரோ நாரத மகாமுனி அப்படி நாரத மகாமுனியாக இருந்தாலும் நீங்க நாரத மகாமுனியாக இருந்தாலும் மினியா நான் ஃபர்ஸ்ட் மினி சொல்றேன் நாரத மகாமுனியா இருந்தாலும் அட முனியா ஆமா நான் மினி நினைச்சு போயிட்டேன் முனிவரு அட முனிவரு ஆமா அடே முனிவரா இருக்குது அப்படியா இருந்தாலும் என்னையும்
இணையில பக்க மாட்டாங்களா? இல்லைங்க உங்களையும் பெற்றாங்க. அட தெரிவிக்கிறேன். படுற பாடு ஆண்டவன். பத்து மாத காற்று மதி காற்று மதி அதிபதியாகக்கூடிய கலைவாணி சரஸ்வதி. ஓ, உங்கள் தாயார் கல்விக்கெல்லாம் உற்சாகம் அளிக்கக்கூடிய. ஆமா. கலைவாணி சரஸ்வதி உங்கள் தாயார். ஆமா. தந்தையாரோ படைக்கும் பொருள் ஏற்ற சதிமுகத்தை ஆண்டு வரக்கூடிய பிரம்மதேவன். ஓ, சதுர்முகம் அடித்த பிரம்மதேவன். ஆமா. அப்படி பிரம்மதேவனுக்கும் கலைவாணி சரஸ்வதிக்கும் மகாபிரதம் சொல்றீங்க. ஏசாமி, ஏப்பா ஒரு தெய்வத்துக்கு மகாபிரதம்னா அப்படி கோயில் கட்டி கும்பிட்டுருக்கணும். ஆமா. ஏசாமி, கோயிலும் கட்டல, கல்லெடுத்து எடுக்கல, இந்த செத்து போயிட்ட கல்லு கர்மாந்திரம் பட்டல. ஏசாமி, நெத்தியில பட்டை, கழுத்துல உத்தராசு கொட்டை, கீழாண்டு கொட்டையை வச்சுட்டு வந்திருக்கு. என்ன கொட்டை? கஞ்சனா கட்டையை வச்சுட்டு, கஞ்சனா கட்டையை அந்த பொட்டியில இருந்து எடுத்து கொடுத்தா வருவீங்க. கஞ்சனா கட்டையை வச்சுட்டு வந்திருக்கீங்களே. ஏசாமி, நான் தான் பிரம்மதேவனுடைய மகன் அப்படின்னா நான் எப்படி சாமி நம்புறது? ஏப்பா என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஏன் இந்த கோலம்? ஏன் இந்த கோலம் கேக்குற? உங்களுக்கு ஏன் இந்த கெதி? சிசியா, அன்று ஒரு தினமாக எனக்கு தினமும் என்ன வேலை? என்ன வேலை? காலையில பொழுதாந்தேனி வெடிந்தேனி கூத்தாடுவ. ஆமா. வெடிஞ்சு எந்திரிச்சு 6 மணிக்கு மேல கோட்டை குடிச்சிட்டு வீட்டுக்கு போறது மணி 3 ஆயிடும். யார் நான் கோட்டை குடிக்கிறேன்? வீட்டுல இருந்து போன் வந்துருது காணாம. ஏய், குடியார செத்தா கூட நான் இலவுக்கு போக மாட்டேன். நீ எப்படி போவா? யா, நீ தான் போதை போட்டு வீட்டுல படுத்துக்கிறாங்கன்ற மாதிரி போற. அப்படி இல்லப்பா. எனக்கு தினந்தோறும் தந்தையார் பாதம் பணிவது வேலை. ஆமா. ஒரு நாளாவது ஒரு நாள் கொள்க தவறாம தினமும். ஆமா. வீட்டுக்கு போகும்போது ரோட்டு மேல கடவுள் அப்படியா இருக்கும் பொழுது அதுக்குள்ள அங்க சொல்லிவிட்டியா? நான் தந்தை பாதம் படிவதற்கு நந்தவனம் சென்றிருந்தேன். சரி. நந்தவனம் சென்று பூக்கள் பறிக்க வேண்டும் போகலாம் என்று. பூக்கள் பறிக்கிறாளா? ஆமா. சரி சரி. அந்த நேரம் பார்த்து நந்தவனத்தில் பூக்களே பூக்கவில்லை. ஓ, ஒரு நாள் கூட இன்னைக்கு தோற பூ கூட பூக்கல. ஆமா. ஆமாப்பா. பூக்குமா?
பூக்காதா நந்தவனம்? நந்தவனத்துல நான் ஒரு பூ கூட பூத்தது நான் பார்த்தது இல்லைங்க. ஏய் பூக்கள் பூக்கவில்லை. அதனாலே என் தந்தையாரிடம் ஒரு சிறிது பொய் சொன்னேன். எப்படி போய்ங்க? துளுண்டுதான் போய் சொன்னேன். கடுவு ஜோடு இருக்குமா? அதோட சின்னதா போய் சொன்னேன். ஏன்னா பேஜர்தான் போய் அதுல இந்த கடுவு ஜோடு மோட்டா ஜோடு வேற இல்லப்பா. தந்தி எங்க அப்பா கேட்டாரு, நாரதா ஏன் பாதமணி வதுக்கு இவ்வளவு பாதமணி வதுக்கு ஏன் தாமதமாகி விட்டது அப்படி கேட்டார். தந்தையே நந்தவனத்தில் பூக்களே பூக்கவில்லை அப்படின்னு சிறிது ஒரு பொய் சொன்னேன். நந்தவனம் சென்று நறுமணங்களை கொய்து வரலாம் என்று ஓடி ஓடி சென்றேன். ஆமா. ஆனா இன்றைய தினம் பூக்களே பூக்கவில்லை. ஆமாப்பா. அப்படின்னு சொல்லும் பொழுது நீ சின்ன பையனா இருக்கிற, இந்த சிறு வயதிலே பொய் சொல்ற, இன்னும் பெருசான எத்தனை பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சாபத்தை அளித்து விட்டார். எப்படி சாபம்? தலையோ 1000 துக்காக வெடிக்க வேண்டும், காலோ தூண்கள் போல் வீங்கும். ஆமா. ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யலைனா இந்த மாதிரி சாபம்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு. கால் தூண் போல வைக்க வேண்டும். ஆமா. முட்டை வைக்க வேண்டும். முட்டை வைக்க வேண்டும். வயிறோ பானை போல போக வேண்டும். ஆமா. தலையோ 1000 துக்கலா வெடிக்க வேண்டும். ஆமா. அப்படி சாபத்தை பெற்றுக்கொண்டு எங்க போனீங்க? எங்க போனேன்? நேரா என் தாத்தா கிட்ட போனேன். என் தாத்தா மாயக்கண்ணன். எம்பெருமான் மாயக்கண்ணன். ஆமா. அங்க போய் என்ன கேட்டீங்க? அங்க போய் என்ன கேட்டேன்? தாத்தா என் தந்தையார பாதம் பணியில காரணத்தினால எங்க தந்தையார் சாபம் அளித்து விட்டார். சாபத்தை கொடுத்து. ஆமா. இதுக்கு என்ன விமோச்சனம் அப்படின்னு கேட்கும் பொழுது, வேறா ஒன்றும் கவலைப்படாதே, இதோ என்னுடைய நாமத்தை உச்சரித்தால் தினந்தோறும் உனக்கு ஒரு கலகம் கிடைக்கும். நாராயண நாராயண அப்படின்னு நாமத்தை உச்சரித்தே ஆனால் கலகம் தினந்தோறும் கிடைத்து விடும். செய்யும் கலகம்